ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் மிக சிறந்த எழுத்தாளர்களான சிவன் எழுதிய உதிரிப்பூக்கள் குறுநாவலிலிருந்து தினமும் 2 பக்கத்தை புரட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சசி, டேய் சசி, ஏந்திரடா. படுக்கை அறைக்குள் நுழைந்து சசிகுமாரின் தோள் மீது கையை வைத்து மெதுவாய் தட்டினாள் பானுமதி. அம்மா ப்ளீஸ், என்னை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விட முணங்கினான் சசிகுமார். மாட்டேன், முதல்ல நீ எழுந்திரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு 1/2 மணி நேரம் கூட தூங்கினா உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது? 8 மணி ஆகிற வரைக்கும் நான் எழப்போறதில்ல. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. தலையணைக்குள் முகத்தை புதைத்து கொண்டான் சசிகுமார். இன்னைக்கு சாதாரண ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தா உன்னை யார் எழுப்ப போகிறா சசி? எவ்வளோ நாள் வேணாலும் தூங்குன்னு விட்டுருவேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், அதை சந்தோஷமாக கொண்டாட வேணாமா என்றாள் பானுமதி. அதை கேட்டதும் சசிகுமார் முகத்தை திருப்பினான். விழிகளை திறந்தான். அவளை உற்று பார்த்தான். ஆமாண்டா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். விருட்டனை எழுந்து விட்டான் சசிகுமார். போர்வையை தூரமாக உதறி எறிந்தான். மனசுக்குள் கணக்கு போட்டு பார்த்துவிட்டு குப் என்று மலர்ந்தான். துர்க்கையம்மன் கோயில் அந்த அதிகாலை நேரத்தில் அமைதியாக காணப்பட்டது. கூட்டம் அதிகமில்லை. மடிசார் கட்டிய மாமிகள் 2 பேர் பயபக்தியோடு அடிமீது அடி வைத்து பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். கையில் எவர் சில்வர் அர்ச்சனை கோடையோடு கோயிலுக்குள் நுழைந்தாள் பவித்ரா. துர்கை மிகுந்த மூலஸ்தான மண்டபத்தை நெருங்கினாள். கம்பி தடுப்புக்கு வெளியே நின்றபடி அர்ச்சனை கூடையை குருக்களிடம் நீட்டினாள். அர்ச்சனை யாரு பேருக்குமா? சுற்றுமுற்றும் பார்வையை ஓடிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னாள். பேரு சசிகுமார், கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. குருக்கள் அர்ச்சனை கொடியை வாங்கி கொண்டு நகரவும் பவித்ரா கண்களை மூடிக்கொண்டு மனமுருக வேண்டத் தொடங்கினாள். துர்கா தேவி தாயே, இன்னைக்கு என்னோட சசிக்கு பிறந்த நாள். என்னோட சசி எந்த குறையும் இல்லாமல் எல்லா வளத்தோட இன்னும் 100 வருஷத்துக்கு வாழணும். சசி மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். சசிக்கிட்ட என் அன்பை எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன். நீ தான் சசிக்கு என் மனசை புரிய வைக்கணும். எப்படியாவது என்னையும் சசியும் சேர்த்து வைக்கணும். பவித்ரா கண்களை திறந்தாள். கற்பூரத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிக்குமா. எரிகிற கற்பூரத்தட்டை கையில் ஏந்தியபடி குருக்கள் நின்றிருந்தார். கற்பூரத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு அவர் தந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு பிரகாரத்தை 3 முறை மலம் வந்து முகப்பில் இருக்கிற தொந்தி பிள்ளையாரின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு கோயிலை விட்டு பவித்ரா வெளியேறப்போது எதிரே பானுமதியும் சசிகுமாரும் வந்து கொண்டிருந்தார்கள். சசிகுமாரை பார்த்ததும் பவித்ராவின் உடம்பில் குபுகுபுவென்று மின்சாரம் பாய்வது போல் இருந்தது. அடுத்த வருஷம் இதே நாளில் நானும் உங்கள் கூட சேர்ந்து கோயிலுக்கு வரணும் சசி. நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் தொங்கணும் சசி. உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்து வரணும் சசி. கண்ணுக்குள்ளே விரிகிற கனவுகளோடு அவர்கள் இருவரையும் நெருங்கினாள் பவித்ரா. பானுமதியின் எதிர் வீட்டில்தான் தன்னுடைய அப்பா அம்மாவோடு பவித்ரா வசிக்கிறாள். ஒரே பெண், அழகானவள், அதே சமயம் அடக்கமானவளும் கூட. டிகிரி முடித்துவிட்டு ஒரு நர்சரி பள்ளியில் டீச்சராக வேலை பார்க்கிறாள். பவித்ராவுக்கு சசிகுமார் மீது இருக்கிற ஆசையும் அளவில்லா காதலும் பானுமதி அறிந்ததுதான். பவித்ராவுக்கு சசிகுமாருக்கு கழுத்தை நீட்ட கொள்ளை ஆசை பானுமதியின் மனசிலும் அந்த எண்ணம் துளி துளியாய் துளிர்விட்டிருந்தது. ஆனால் சசிகுமாருக்கு பவித்ரா மீது விருப்பம் இருக்கிறதா இல்லையா எதுவும் விளங்கவில்லை. ஒருவேளை அதை தன் எதிரே காட்டிக்கொள்ள தயங்குகிறானோ என்னமோ. ஒரே குழப்பமாக இருந்தது பானுமதிக்கு. அதே குழப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும். அடுத்த வீடியோவில் இந்த குழப்பத்துக்கு விடை காணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.